காவியா அழாதம்மா, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன்னு நினைச்சேன். பாட்டி, ராணியையும் ரேவதியும் அந்த உத்தம அடைச்சு வச்சுட்டான். நான் வந்தாதான் அவங்கள விடுவேன்னு சொல்லிட்டான் பாட்டி. என்னால அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல, அதனாலதான் வந்தேன். எதுவும் செய்ய முடியாது பாட்டி. இனிமே எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எதுவும் செய்ய போறதில்ல. நடக்கிறது நடக்கட்டும். இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? அந்த ஆளுங்க வீட்ல வந்து கேட்டாங்கல்ல, அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இன்னைக்கு காவியா மட்டும் அங்க போகலனா இன்னைக்கு இவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நாம கும்பிடுற சாமிதான் இவளை நல்லபடியா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. உன் வயசுக்கு உங்க அம்மாவோட கோவம் தான் உனக்கு தெரியுது. ஆனா எனக்கு மேல வச்சிருக்க பாசம் புரியுது. உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட. நம்ம லெவலுக்கு இதுக்கு மேலேயும் முடியாதுமா. இதோட நிறுத்திக்க. ஏமா ராணி, உன்னை கடத்திக்கிட்டு போய் மிரட்டி இருக்கானுங்க. இதை இப்படியே விட்டா நமக்கு என்ன மரியாதை இருக்கு? இல்ல வேண்டாம். காவியாக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்களும் மாட்டிப்பீங்க. உங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்குன்னு அவனை பகச்சுக்கிட்டா நம்ம மொத்த பேரும் வண்டி ஓட்ட முடியாது. வேண்டான்னு அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காவியா வாழ்க்கையே போயிடும்க்கா. ஊர்ல பாதி ஆம்பளைங்க அப்படிதான் இருக்காங்க. நீ எல்லாரையும் போய் காப்பாத்த போறியா? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. சாரி அங்கிள். என்னால நீங்க எல்லாம் ரொம்ப சஃபர் ஆயிட்டீங்க. ஐ அம் ரியலி சாரி. என்னடி இதெல்லாம்? இப்ப தாண்டி என் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சாரி கேட்டா. வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல. ஆண்டி, நான் அம்மா கூட வளரல. ஆனா அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு உங்ககிட்டயும் ராணியோட அம்மா கிட்டயும் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. எனக்கு புரியுது. மன்னிச்சிருங்க. எல்லாம் என்னால தானே. பரவாயில்லம்மா, உன்னோட சூழ்நிலை அப்படி. நீ மட்டும் என்ன பண்ணுவ? காவியா அவளும் பாசக்காரிதாம்மா. ஆனா நீங்க ரேவதிக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டான். என்னால புரிஞ்சுக்க முடியுது அங்கிள். ஆண்டி, இனிமே ஒரு பயமும் கிடையாது. கல்யாணம் நடக்க போகுது. இன்விடேஷன் கொண்டு வந்து தரேன். எல்லாரும் கண்டிப்பா வரணும். என்னடி பேசுறவ? போதுல இருந்து இவ அதை தாண்டி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? நான் எதனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத இடத்துல இருக்கும் காவியா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. என்னால ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும். உனக்காக நான் கடவுள் கிட்ட தினமும் வேண்டிப்பேன். வாழ போறது தாரா. அவ உன் செலக்ஷனை ஏத்துக்குவான்னு நீ நினைக்கிறதே தப்பு. இதுல என்ன வேற ஏமா கூட்டு சேர்க்கிற? நாம ஃபில்டர் பண்ணி வச்சா அவ வந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போறா. ஒன்ன பெத்தவங்க என்னடா யோசிப்பாங்க? நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கணும். தாராவோட பிசினஸ் லெவலுக்கு ஏத்த மாதிரி அவள மாதிரியே பிசினஸ் தெரிஞ்சவனா இருக்கணும். வெளியில ஒரு இடத்துக்கு போனா தாராவோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும்டா. என்னடா யோசிக்கிற? என்ன விஷயம்? இல்ல சித்தப்பா, சித்தி சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா தாராவுக்கும் பிடிக்கணும்ல. முக்கியமா தாராவோட ஒர்த் தெரிஞ்ச ஃபேமிலியா இருக்கணும். அதுதான் நான் யோசிக்கிறேன். அடேங்கப்பா, அக்காவுக்கு மாப்பிள்ள பாக்குற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்ட இல்ல. ஆனா இவன் சொல்றத பார்த்தா ஏற்கனவே ஏதோ செலக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரில இருக்கு. சித்தப்பா, தாரா எப்படி இவ்ளோ கிளவரா இருக்கான்னு யோசிச்சிருக்கேன். ஆனா இப்பதானே புரியுது. இட்ஸ் ஆல் கமிங் ஃப்ரம் யூ. ஓகே, என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. இதையும் பாருங்க. இது அந்த ஆட் எடுத்த பையன் பேர் கூட தீபக் இல்ல? எஸ். இதெல்லாம் என்ன விளையாட்டானு? என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருந்தெல்லாம் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம் தெரியுமா? இங்க பாரு, கல்யாணங்கிறது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இதுல எல்லாம் எந்த விளையாட்டும் வேண்டாம். புரிஞ்சுதா? டேய், என்னடா இன்னைக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க? தாரா, உன்னை வார்ன் பண்றதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குடா? ஏதாவது பாம் வெடிக்க போதா? வெடிச்சாலும் வெடிக்கும். சித்தி இருக்க கோவத்துக்கு பிளாஸ்ட் தான். அப்படி என்ன பண்ண? பண்ணதெல்லாம் நீ என்ன சொல்றியா? நான் என்னடா செஞ்சேன்? நான் தீபக்கோட போட்டோவே கொடுத்துட்டேன். என்னடா சொல்ற? சித்தி மாப்பிள்ள போட்டோவா பாத்துட்டு இருந்தாங்க. நான் தீபக் போட்டோவையும் சேர்த்து கொடுத்துட்டேன். பாவி. அந்த பிளாஸ்ட் எப்படி வெடிக்க போகுதுன்னு பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஆனந்த். நானே வீட்ல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். இட்ஸ் குட். இட்ஸ் ஓகே. வா. இந்த பாரு, தாரா வந்துட்டு இருக்கா. நீ எதுவும் தலையிடாத, நான் பேசிக்கிறேன். ஹாய் பா. ஆமா தாரா, how is your day? யா, இட்ஸ் குட். ஆமாப்பா, எனக்கு தீபக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா தாரா? தீபக் ரொம்ப நல்ல பையன்பா. நிறைய ஃபோக்கஸ்டா இருக்காரு. நல்ல கிரியேட்டிவிட்டி. லைஃபையே ரொம்ப வித்தியாசமா பாக்குறாரு. அவங்க ஃபேமிலியே ரொம்ப பாண்டிங்கா இருக்காங்க. எங்க அம்மா சிஸ்டர் கிட்ட எல்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காரு. டோட்டலாவே அவரு ரொம்ப நல்ல பையனா இருக்காருப்பா. தீபக் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அப்ப எனக்கு ஓகேமா. எனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம். தேங்க்ஸ் பா. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. தாரா, உன் வயசுல சில விஷயங்கள் வேணும்னு தோணும். ஆனா அதுக்காக அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க நல்லா ஒர்க் பண்றாங்கன்னா நல்ல பேமெண்ட் கொடு, நல்லா பாத்துக்கோ, அப்ரிஷியேட் பண்ணு. அதை விட்டுட்டு ஒரு சாதாரண எம்ப்ளாய் கூட லைஃப ஷேர் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத. அம்மா, என்ன பேசுற நீ? எம்ப்ளாயிஸ்னா மனுஷங்க இல்லையா? ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா பாருமா. எனக்கு தீபக்க பாக்கும்போதுதான் எனக்கு ஒரு தானா அட்ராக்ஷன் வருது. அட்ராக்ஷன்லாம் வரத்தான் செய்யும். ஆனா லைஃப்ங்கிறது வேற. இவ கல்யாணத்துக்குலாம் சரி வர மாட்டாண்டி. உனக்கு எது சரியா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? நோமா, உனக்கு எது சரியா இருக்கும்னு உனக்கே தெரியாது. இதுல நீ என் லைஃப் டெசிஷன்லாம் எடுக்கவே கூடாது. தாரா, அதுக்காக அம்மாவை நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. நான் ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரிமா. நான் அப்படி நினைச்சல எதுவும் சொல்லல. பட் தீபக் தான் எனக்கு வேணும். ஏ, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்னடி? அவன் ஒரு மிடில் கிளாஸ் பையன். நமக்கு எப்படி செட் ஆகும் சொல்லு? நமக்கா? அம்மா, நமக்கு இல்ல, எனக்கு. நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்காக எங்களுக்கெல்லாம் பிடிக்க வேண்டாமா? முதல்ல எனக்கு பிடிக்கணுமா, அதுதான் பிரியாரிட்டி. ஏண்டி, அவனே தெரு தெருவா கேமரா எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன தெரியும் சம்பாரிச்சிட்டு போறான்? அம்மா, இது தீபக்கோட பேஷன். அவர் எதுக்கு சம்பாதிக்கணும்? நான் உன கம்பெனி வச்சிருக்கேன்ல. பைத்திய மாதிரி பேசாத தாரா. நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் அவனை மருமகனா கூட்டிட்டு வர முடியாது. அம்மா, எனக்கு தான் ஹஸ்பண்ட் தேடுறனே தவிர உனக்கு ஏத்த மாப்பிள்ள தேடல. வாவ், அப்படி போடு. டோட்டல் சிஸ்டத்தையே பிரேக் பண்ணிட்டியே. சரி சரி, நீயே பேசு. ஏண்டி, மாப்பிள்ளனா சம்பாதிக்க வேண்டாமா? எதுக்கு சம்பாதிக்கணும்? ஏன் எதுக்குன்னா செலவு செய்ய வேணுங்கிறத வாங்க. அம்மா, அது நம்ம கிட்ட எல்லாமே இருக்கே. செலவு பண்ண காசு இருக்கு. வேணுங்கிறத வாங்கிக்க முடியும். இந்த சொத்து ஃபுல்லா எனக்கு தானே.